மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பொதருமாப்போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். 23வது பாட்டு. இந்த 23வது பாட்டு பகவானை நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எழுப்புவது. இப்போதான் நமக்கு பிராட்டியினுடைய புருஷகாரமும் கிடைத்து விட்டது. இப்போ பிராட்டியை இந்த கோஷ்டியில் சேர்ந்துட்டா. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல சூட்சுமமான விஷயத்தை சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு பெருமாள்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி போகணும்? போய் தாயார் சன்னதியில் தாயாரை சேவிச்சுட்டு தாயாரனுடைய புருஷகாரத்தோடு போகணும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தாயார் நம்ம கூடவே வருவாளாம் சூட்சுமமாக. தாயாரை சேவிச்சுக்கிட்டு நான் பெருமாள்கிட்ட போகிறேன்னா தாயார் இரு நீ தனியாக போனால் பெருமாள் கோச்சிப்பார், நானும் கூட வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜீவகோடிகளான நம்மோடு அவளும் சேர்ந்து கொண்டு சூட்சுமமாக அப்படியே வருவாராம். நம்ம இப்போ பெருமாளை சேவிக்கிறதுக்காக உள்ளே போகிறோம். பெருமாளை சேவிக்க உள்ளே போகும்போது நம்ம தான் பாபம் பண்ணியிருக்கிறோமே, டெய்லி 1000 பாபம் பண்ணுறோமே. பெருமாள் அப்படியே விழிக்கிறதுக்காக அப்படி பார்ப்பாராம். இந்த பாவி இப்படி நிற்கிறானேன்னுட்டு பார்த்தா பின்னாடி பிராட்டி நிற்பாளாம். ஏன்னா அவங்க அங்கே அழிச்சிட்டு வந்துட்டானே. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது சரியான ஆளை அழிச்சிட்டு போயிட்டா உட்காருங்க சார் அம்பான், தனியாக போனால் ஐயோ நில்லையா அப்படியம்பா இல்லையா? ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? தெரியான ஆளாக இருந்தால் உட்கார சொல்வான். அப்போ பெருமாள் பின்னாடி பிராட்டியை பார்த்தவொடனே டக்குன்னுட்டு முகம் மாறிடுவான். இப்போ பிராட்டி வந்திருக்கிறா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கேட்டதை கொடுத்து அனுப்புவோம். அதனால தான் இந்த புருஷகார அதனால தான் ஆழ்வார்கள் பாடும் பொழுதே நம்முடைய சம்பிரதாயத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இல்லையா? அப்பா திட்டுறதுக்காக வருவார். அங்கே அம்மா என்ன ரொம்ப திட்டுறீங்க அப்படின்னுட்டு அங்கேருந்து சத்தம் போட்டோடனே சரின்ட்டு இவர் வாய முடிப்பார் இல்லையா? இதுக்கு மேலே இவர் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் திட்ட முடியாது. அங்கே கூட பர்மிஷன் அங்கேருந்து தான் வரணும். காரணம், அவர் திட்டிட்டு அவர் போயிடுவார். அடுத்த வேளை இங்கே காப்பி டிஃபன் வரணும் இல்லை இவருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு உலகியலோடு சேர்ந்து அழகாக இந்த சம்பிரதாயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் எல்லா 2 விஷயத்தை ஆண்டாள் கெட்டியாக பிடிச்சிக்கிறா பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பிரணவத்தில் அகாரம் என்கிற ஈஸ்வரன்கிட்ட போகணுமென்னா இந்த மகாரமாகிய ஜீவாத்மா உகாரமாகிய ஆச்சாரியனை அல்லது தாயாரை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். இவ்வளோதான் தத்துவம், வேறு ஒன்றும் கிடையாது. தாயாரை கெட்டியாக பிடிச்சிக்கோ, அப்பா கிட்ட போ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்பாங்கிறது யார்? பெருமாள். தாயாரங்கிறது யார்? பிராட்டி இல்லையா? அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா, இப்போ சைவத்தில் அம்பாளுன்னு சொல்லுவாங்க. அம்பாளுனாலும் அதுதான். ஆனால் வைஷ்ணவத்தில் தாயார் சன்னதிக்கு போனீங்களான்னு கேட்பாங்க, அவரை பெருமாள்னு சொல்லிடுவாங்க. தாயார் அப்படின்னு சொன்னால் நமக்கு தாயானவள் தயா நிதி அப்படிங்கிறதுக்காக இது இந்த சம்பிரதாயத்தில் இருக்குது. தாயார் சன்னதி, தாயாரை பார்த்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவை பார்த்தீங்களான்னு தானே அர்த்தம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அம்மாகாருன்னு சொல்லுவாங்க. அலர்மேல் மங்க தாயார் அம்மாவாரு, அவர் ஸ்ரீவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது அதை அப்படி பிடிச்சிக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஆண்டாள் வலிமையாக போய் பிரார்த்தனை பண்ணுறா. அதனால தான் திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்து. எப்படி வலிமையாக பண்ணுறா? எப்படி வலிமையாக பண்ணுறா? ஒரு ஏணிக்கு 2 ஏணியாக வச்சுக்கிறா. முதல்ல பாகவதர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறா. பாகவதர்களை கூட்டிக்கிட்டு போனாலேயே பெருமாளுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும். இல்லை கோஷ்டியாக வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பாகவதனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இவர் போகிறாரு. ஒரு பாதுகாப்பு. 2வது தாயாரை எழுப்பி தாயாரையும் அழைச்சிக்கிட்டு போகிறார். இப்போ 2வது பாதுகாப்பு. இப்போ 2 பாதுகாப்போட பெருமாள் சன்னதிக்கு போகின்ற பொழுது அவன் என்ன பிரார்த்தனை வைக்கிறானோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும். அதனால தான் ராமானுஜர் என்ன பண்ணார்? பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணலை. நுட்பம். எப்படி நுட்பம்? பெருமாள்கிட்ட போய் சன்னதி பண்ணல. எங்கே பண்ணுறாரு? ஒரு பங்குனி உத்தர திருநாளிலே பெருமாளும் பிராட்டியும் இருக்கக்கூடிய சேர்த்தி உற்சவத்திலே இல்லையா? பிரணய கலகமெல்லாம் முடிஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஏகாசனத்தில் இருக்கிறது அன்னைக்கு தான், பங்குனி உத்தரத்தில் தான். அப்படி இருக்கும் பொழுது தான் பெருமாள் ராமானுஜர் சரணாகதி பண்ணுறாரு. சரி, அது அவருக்கு காட்டி கொடுத்தது யாருன்னு சொன்னால், யார் காட்டி கொடுத்தது? நம்மாழ்வார் காட்டி கொடுக்குறார். நம்மாழ்வார்
புகழன்றும் இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, என்கிட்ட கைமுதல் கிடையாது, வேறு யாரும் கிடையாது, உன்னை விட்டால் கதி கிடையாதுன்னு சரணாகதிங்கிறது கிடச்சி தான் லாஸ்ட். இதை விட்டால் வேறு வழி கிடையாது. அவன் காலில் விழுந்த பிறகு வேறு எவன் காலில் விழணும்? அதுலேயும் முடியாட்டி போனான். நரசிம்மர் சொல்கிறார், இவர் வேதாந்த தேசிகர் சொல்கிறாரு, காமாசி காஷ்டகம்னுட்டு ஒரு நூலில் சொல்கிறாரு, இதை பாரு பெருமாளே, உன்கிட்ட தான் வந்திருக்கிறேன், நீ கை விட்டுட்டோம்னா அவ்வளோதான் லாஸ்ட். இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு அழிச்சிட்டு போகிறோம். ஆஸ்பத்திரிக்கு அழிச்சிட்டு போனவுடனே, சார் ஒன்றும் சரியில்லை சார், நீங்கள் கடலூருக்கு அழிச்சிட்டு போங்கங்கிறாங்க. கடலூருக்கு அழிச்சிட்டு போகிறோம். அந்த டாக்டர் பார்க்குறாரு, நிலவரம் தீவிரமாக இருக்குது, மெட்ராஸுக்கு அழிச்சிட்டு போங்கங்கிறார். மெட்ராஸில் யார் டாப் லெவல் டாக்டரோ அவர்கிட்ட போயாச்சு. இப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒன்றும் தேராதுங்க, வீட்டுக்கு அழிச்சிட்டு போங்கங்கிறார். இப்போ என்ன பண்ணுறோம்? லோக்கலேருந்து கடலூருக்கு அழிச்சிட்டு போகிறோம், கடலூர்லேருந்து மெட்ராஸுக்கு அழிச்சிட்டு போகிறோம். மெட்ராஸ் என்ன பண்ணுறாரு? ஒன்றும் தேராது வீட்டுக்கு. காரணம் என்ன? அவரே கைவிட்ட பிறகு இனிமேல் இதுக்கு மேலே எந்த டாக்டர்கிட்ட அழிச்சிட்டு போவீங்க? அதே மாதிரி நம்ம எல்லார்கிட்டையும் போகலாம். ஆனால் பெருமாள்கிட்ட போய் பெருமாளும் கைவிட்டுட்டாருன்னா வேறு வழி கிடையாது இல்லையா? அதனால் போய் சொல்கிறாரு, வேதாந்த தேசிகர் சொல்கிறாரு, பெருமாளே நீ கைவிட்ட பிறகு எனக்கு வேறு யார்கிட்ட போய் நான் பேச முடியும்? என்னுடைய காரியம் நிறைவேறாது. ஆனால் நீ என்னை கைவிடாமல் இருந்து விட்டால், காப்பாற்றுவதாக முடிவெடுத்து விட்டால், இந்த சர்வலோகங்களும் திரண்டு வந்து எதிர்த்து நின்றாலும் கூட என்னுடைய காரியத்தை நீ தலைகட்டி கொடுத்து விடுவாய். தான் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணுறதில்ல. அதனால் என்ன பண்ணார்? நேராக போய் பெருமாள்கிட்ட போக வேண்டியது தானே நம்மாழ்வார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா. அலர்மேல் மங்கை நீ மாரில் வச்சுக்கிட்டு இருக்கிறியா? தாயாரை பார்க்குறாரு. அப்போ தாயாரை பார்த்து அலர்மேல் மங்கையோடு இருக்கக்கூடிய பெருமாளே, எப்படி பாருங்கள், அலர்மேல் மங்கையோடு இருக்கக்கூடிய பெருமாளே, திருவாள் மார்பனே, திருவை மார்பில் வைத்துக்கூடிய திருவுக்கும் திருவாகிய செல்வனே, உன்னிடத்திலே வேறு வழி இல்லாத நான் வந்து இல்லையா, அனன்ய கதித்துவம் அனன்ய சரணத்துவம் என்கிறோம், வேறு சரணம் கிடையாது, அந்த சரணாகதி பண்ணேனுங்கிற. இப்போ அப்படி ஒரு உயர்ந்த சம்பிரதாயம். இந்த இன்ட்ரோடக்ஷனே எப்படி இருக்குது பாருங்கள் இல்லையா?